ஓகே, குட் ஈவினிங். ஸோ நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2024ல நடந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்ல உள்ள ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதில் பார்ட் 1 ஒரு 15 ப்ராப்ளம். இந்த பார்ட் 1ல ஐ வில் கிவ் த எக்ஸ்பிளனேஷன். சரியா, எப்படி சால்வ் பண்றதுன்னு. ஸோ வில் மூவ் டு த ப்ராப்ளம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது பார்த்த உடனே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது என்ன டாபிக்ல இருந்து வந்திருக்குன்னு. A person invested rupees 12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate 5% compound interest. Okay, and how much amount he will got on maturity of the fixed deposit. இதுல கீவேர்டு நீ வாசிக்கும் போதே தெரியும். கீவேர்டு வந்து FD 2 years, அப்புறம் 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறது அமௌண்ட். தீஸ் ஆர் த கீவேர்ட். தமிழ்ல சொல்லப்போனா கூட்டு வட்டி. அப்ப இந்த ப்ராப்ளம் கூட்டு வட்டி சார்ந்த ப்ராப்ளம். எத்தனை 2 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. நிரந்தர வைப்பு திட்டம், அப்போ பிக்சட் டெபாசிட். அப்புறம் அது மெச்சூரிட்டி ஆகும்போது எவ்வளவு தொகை பெறுவார், அப்ப அமௌண்ட். திஸ் இஸ் கால் என்ன கேட்கறாங்க, அமௌண்ட். மெச்சூரிட்டி ஆன பிறகு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், இது சரியா. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு வேர்டு வந்துட்டுனாலே அப்ப இது வந்து ஏதாவது என்ன ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே. ஓகே, A ஈக்குவல் டு P இன்டு A ஈக்குவல் டு P இன்டு 1 பிளஸ் R பை 100 இந்த ஹோல் ஸ்கொயர். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ராப்ளம் ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுங்க, இல்ல ஃபார்முலா போடாம ஏற்கனவே நம்ம இந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், எப்படி ஃபார்முலா இல்லாம சால்வ் பண்றதுன்னு. அது 2 மெத்தட்ல நம்ம இப்ப சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா பேஸ்ல வந்து டைரக்டாவே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா அமௌண்ட் தானே கேட்டிருக்காங்க. இதுல என்னென்ன இது திஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இது P இருக்குது. அப்புறம் எத்தனை வருஷம், 2 years. ஸோ N கொடுத்துருக்குது. ஓகே, N கொடுத்துருக்கு. வேற என்ன கொடுத்துருக்குது, இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் R கொடுத்துருக்காங்க. சரியா. சோ இப்போ என்ன கேட்கறாங்க, அமௌண்ட் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, சோ டைரக்டா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். எப்படின்னு பாருங்க. நீங்க சால்வ் பண்ணுங்க. A ஈக்குவல் டு P என்னது 12,000 12,000 இன்டு 1 பிளஸ் R பை 100 எப்படி எழுதலாம், 1 பிளஸ் ஆறுங்கிறது 5% பை 100 இந்த ஹோல் பவர் எத்தனை வருஷம், N இந்த ஹோல் பவர் 2 years. சரியா, this for 2 N equal to 2 years. அப்போ இது என்ன எப்படி எழுதிக்கலாம்னா 12,000 இன்டு இந்த 100 பிளஸ் 5. இப்போ 105 வரும். 100 இன்டு 1 100, 100 பிளஸ் 5 105. ஸோ 105 பை 100 ஸ்கொயருங்கிறத 2 தடவை எழுதிக்கிடுது. 105 டிவைடட் பை 100. கரெக்டா. இப்போ இதை நம்ம ஏற்கனவே இந்த ஃபாஸ்டா சால்வ் பண்ணதுக்கு இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சிருப்போம். 210 21 பை 20, அதே மாதிரி 21 பை 20. இப்போ இதையுமே எப்படி அடிக்கலாம்னா இது 1 2 0 will go. ஸோ ஒரு 2 2 இது 60 மாறும். ஸோ ஒரு 2 2 இது 30 மாறும். So now 21 into 21 square எவ்வளவு, 21 square அதாவது 441. 21 into 21 441. So 441 into 30. ஓகே, into 30 னா 3 ஆல மல்டிப்ளை பண்ண வச்சுக்கோம். ஒரு 3 4 12, 4 12 13, இங்க ஒரு 0. ஸோ 13,230. ஸோ ஆப்ஷன் 13,230 ஆப்ஷன் சி ஆன்சர். இது ஃபார்முலா வச்சு பண்றது. சரியா. ஃபார்முலா இல்லாம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா இல்லாமனா நம்ம ஏற்கனவே ஒரு டேபிளேஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது 1 இயருக்கு 2 இயருக்கு அந்த டேபிளேஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்ணணும். ஃபார்முலா இல்லாம பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்க. அந்த டேபிளேஷன் மெத்தட் தெரிஞ்சவங்க யூ கேன் சால்வ். இது சேம் ஆன்சர் யூ வில் கெட் இட்.
ஃபார்முலா எப்படி டேபிளேஷன் எப்படி போடும் அப்படின்னா, அதாவது பி, அப்புறம் இயர் வேல்யூ, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். சரியா? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். சரி, இப்ப பி வேல்யூ என்னது கொடுத்துருக்காங்க? 12,000. இயர் ஃபர்ஸ்ட் இயர். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 5% தான். அப்ப 12,000ல 5% எவ்வளவு? 12,000ல 5% 12,000 into 5/100. அப்ப இதுல 100 0 போயிடும். அப்ப 120 into 5 5 2 60 600. கரெக்டா? சோ 12,000ல 5% அமௌண்ட் எவ்வளவு? 600 ரூபாய். சோ திஸ் இஸ் 600. இப்ப கொடுத்திருக்கிறது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன செய்யணும்? இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட பிரின்சிபல் அமௌண்டோட ஆட் பண்ணணும். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட பிரின்சிபல் அமௌண்டோட ஆட் பண்ணணும். சோ 600 ஆட் பண்ண அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் மாறும். எப்படி மாறும்? 12,600 மாறுமா? 12,600 மாறும். சோ செகண்ட் இயர்ல என்னோட நியூ பிரின்சிபல் அமௌண்ட் 12,600. ஓகே, ஆனா வட்டி மாற போறது இல்ல. வட்டி 2 வருஷத்துக்கு ஒரே வட்டி தான். சோ 5% தான் வட்டி. இப்ப என்ன பண்ணும்? 12,600க்கு 5% எவ்வளவு? இதே மாதிரி கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 126 into 5 போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 630 கிடைக்கும். சரியா? 630 கிடைக்கும். இப்ப கணக்குக்கு வா. கணக்குல என்ன சொல்லிருக்காங்க? How much amount will be got on maturity of the fixed deposit? அதாவது நிரந்தர வைப்பு முதிர்வு தொகை, அதாவது 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்னா என்ன? இந்த 12,600 கூட இந்த 12,600 கூட இந்த 630 நம்ம கூட்டணும். ஏன்னா வட்டி கிடைச்சிருக்குல்ல, 630 ரூபாய் வட்டி, இதை கூட்டணும். ஓகே, அப்ப கூட்டி போட்டோம் அப்படின்னா இங்க ஆன்சர் என்ன வரும்? 0 30 6 12 இது 1 13 13,230 கையில கிடைக்கும். இது இப்ப இதே கொஸ்டின் எப்படி என்ன வேற மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா 12,600 பிக்ஸட் டெபாசிட்ல 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த அமௌண்ட். ஓகே, 1,230 ரூபாய். ஓகே, 1,230. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட கூட்டணும். ஓகேயா? இதான் கூட்டு வட்டி தனி வட்டிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து மென்சுரேஷன். என்னன்னா மென்சுரேஷனை பொறுத்தவரை அந்த ஃபார்முலா ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 3 காலமா மனப்பாடம் பண்ணிடுங்க. அதாவது எந்த ஒரு 3D ஷேப்பா இருந்தாலும் சரி, 2D ஷேப்பா இருந்தாலும் சரி, 3D ஷேப்பா இருந்தா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒண்ணு இருக்கும், அப்புறம் வால்யூம் இருக்கும். இது 3D மாடலுக்கு. ஓகே, சோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா the radius of a conical tent. கோனிக்கல் டென்ட்னா என்ன ஷேப்? அதாவது என்ன கொடுத்த கூம்பு வடிவம் அதானே? இங்கிலீஷ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கூம்பு வடிவம் கொடுத்துருக்காங்களா? கூம்பு வடிவம். சோ கூம்பு வடிவம்னா இதானே, ஒரு டென்ட் போட்டுக்கிறாங்க. கூம்பு வடிவத்துல ஒரு டென்ட் போட்டுக்கிறாங்க. ஓகே, conical tent is 700 centimeter. The radius வந்து 700 centimeter. ரேடியஸ் வந்து 700 சென்டிமீட்டர். யூனிட் பாத்துக்கோ. ஒன்னு இது, ஏன்னா இது சென்டிமீட்டர்ல இருக்குது, அடுத்து மீட்டர்ல போகுது. அண்ட் ஹைட், இதோட ஹைட் வந்து 24 மீட்டர். அப்படின்னா calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. இதே மெட்டீரியலை கொண்டு ஒரு ரெக்டாங்குலர் டென்ட் போடணும் அப்படின்னா, இதே மெட்டீரியலை கொண்டு ஒரு ரெக்டாங்குலர்ல எனக்கு ஒரு டென்ட் போடணும் அப்படின்னா, ஓகே, அந்த ரெக்டாங்குலர் டென்டோட வித் 4 மீட்டரா இருந்தா இது என்ன, இந்த லென்த் என்ன மீட்டரா இருக்கும்? இதான் கேள்வி. சரியா? இது என்ன மீட்டரா இருக்குன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் பாத்துக்கோ. ஒரு கோனிக்கல் டென்ட் வந்து கட்டிருக்கிறாங்க. அதே அந்த கோனிக்கல் டென்ட்ல அதோட ஹைட் இவ்வளவு, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்ப இதை கொண்டு ஓகே அது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு டென்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் ஷேப்போட வித் 4
மீட்டரா இருந்ததுன்னா நீளம் எவ்வளவா இருக்கும்? ஓகே, நீளம் எவ்வளவா இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அப்ப என்ன? ஆ 2 அதாவது எப்பவுமே வந்து இந்த மென்சுரேஷன்ல 2 டிஃபரண்ட் ஷேப் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதோட வால்யூமோட ஈ வ ர அ ஈக்வேட் பண்ணணும். இல்லன்னா ஏரியாவோட ஈக்வேட் பண்ணணும். ஓகே. ஏன்னா ஆனா தே ஆர் நாட் கோயிங் டூ சேஞ்ச் த மெட்டீரியல் ஆர் நாட் கோயிங் டூ சேஞ்ச் த டைமென்ஷன். இல்ல டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும். 1ல இருந்து 1 அது சேஞ்ச் ஆகும். பட் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ற போறதில்ல. மெட்டீரியல்னா என்ன சொன்னா, அடிஷனலா ஒரு துணி ஆட் பண்றாங்க. அடிஷனலா இத்தன கேஜி ஆட் பண்றாங்க. அப்படி ஒண்ணும் வரப்போறதில்ல. அப்படி ஒண்ணும் அந்த ஒரு கண்டிஷன் இல்லாம இருந்து அப்படின்னா, 2 டிஃபரண்ட் ஷேப் மென்ஷன் பண்றாங்கன்னா, 2 டிஃபரண்ட் ஷேப்ப நம்ம கம்பேர் பண்ணணும். இப்ப கம்பேர் பண்ணி அதுல இருந்து என்ன எடுக்கலாம்னு பார்க்கணும். ஓகே. இப்ப எனக்கு இதுல எல் வேணும் அப்படின்னு வச்சுக்கோ. இதுக்கு லென்த் வேணும் அப்படின்னா, ஒண்ணு எனக்கு இதோட ஏரியா தெரிஞ்சிருக்கணும்ல. இதோட ஏரியா தெரிஞ்சா தானே எல் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஆனா எல் தெரியாது. சரியா? அப்ப ஆ அப்ப என்ன அப்ப என்ன எப்படி பண்ணலாம்? ஒரு இதோட பரப்பளவு அதாவது பை இதோட பரப்பளவு வந்து கோனிக்கல் டென்ட்டோட அதாவது ஃபார்முலா அந்த மென்சுரேஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ. கோனிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும்ல. ம். அந்த 2டி ஷேப்ல இருந்தா தெரியும். கோனிக்கல் ஷேப்பா அதாவது சர்க்குலர் கோன்ல வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? அ பை ஆர்எல் சொல்லுவோமா? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இல்ல லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இதுக்கு. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லன்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அதான் நான் சொன்னேன். ஒண்ணு ஏரியாவோட கம்பேர் பண்ணணும். இல்ல வால்யூமோட கம்பேர் பண்ணணும். வால்யூம் எப்ப கம்பேர் பண்ணணும்? அதுக்குள்ள ஏதாவது பொருள் போட்டிருந்தா வால்யூமோட கம்பேர் பண்ணணும். ஒண்ணுமே இல்லாம இந்த சர்ஃபேஸ் மட்டும் கம்பேர் பண்ற குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அது சர்ஃபேஸ் ஏரியாவோட கம்பேர் பண்ணணும். சர்ஃபேஸ் ஏரியாவோட கோனிக்கல் டென்ட் வந்து பை ஆர் எல். தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்போட ஏரியா என்னது? எல் இன்டு பி. எல் இன்டு பி. இப்ப நமக்கு என்ன கேட்கறாங்க? இந்த எல் கேட்கறாங்க. கரெக்ட்டா? அப்ப இப்ப இந்த எல் எனக்கு தெரியுமான்னு பார்க்கணும். அப்ப அங்க கம் டு த டயகிராம். இதுல எனக்கு ரேடியஸ் இருக்குது. பை இருக்குது. ரேடியஸ் 700 சென்டிமீட்டர். அப்ப 700 சென்டிமீட்டர மீட்டரா மாத்தனா என்னது? 7 மீட்டர். கரெக்ட்டா? 1 மீட்டர் 100 சென்டிமீட்டரா? 7 மீட்டர். சோ, இப்ப பாரு. அப்புறம் எனக்கு எல் வேணும். எல்லுங்கிறது இந்த எல். அப்ப எல் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல் ஈக்குவல் டு ஹைப்போடென்யூஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. எல் ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் அண்டர் ரூட் பி ஸ்கொயர். அப்ப 24 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் இந்த 24 ஸ்கொயர் பிளஸ் இந்த இந்த வேல்யூ எவ்வளவு 7. சோ 7 ஸ்கொயர். சோ அப்பனா 24 ஸ்கொயர் எவ்வளவு? 576 பிளஸ் 49 என்ன வருதுன்னு பாரு. 625 வருதா? 6 9 15 25 625 வரும். அண்டர் ஸ்கொயர். இத ரூட் எடுத்தேன்னா இதோட வேல்யூ வந்து 25 மீட்டர் வரும். சோ எல் வந்து 25 மீட்டர். சோ அப்ப இனி கம் டு திஸ் சைட். இப்ப 5 அப்படியே வச்சுக்கோ. இல்லன்னா 5 வந்து 22/7 இன்டு ரேடியஸ் 7 மீட்டர் இன்டு 25 ஈக்குவல் டு எல் இன்டு பி எவ்வளவு? 4 மீட்டர். சரியா? இப்ப இதெல்லாம் கேன்சல் ஆகாம பண்ணி பாரு. இந்த 7 இங்க போயிருமா? சோ எல் ஈக்குவல் டு 22 இன்டு 25 டிவைடட் பை 4 போடலாமா? ஓகே. சோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்ப இத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனா 2 இது 11. ஓகே. சோ இப்ப ஈஸியா 25 இன்டு 11 எவ்வளவு? சோ 25 எவ்வளவு? 275 வருமா? ஓகே. சோ 275 டிவைடட் பை 2 என்ன வரும்னு பாரு. 1 3 2 6 7 2 14 2 14.5 மீட்டர். எங்க இருக்கு பாரு 137.5 மீட்டர். சோ ஆப்ஷன் ஏ. ஓகே. சோ மென்சுரேஷன் ப்ராப்ளம்னாலே என்ன டைமென்ஷன் பாரு. 3 டைமென்ஷனா 2 டைமென்ஷனா? ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் கொடுத்திருந்தா அந்த டைமென்ஷனுக்குள்ள வால்யூம் கண்டுபிடிக்கணுமா இல்ல ஏரியா கண்டுபிடிக்கணுமா செக் பண்ணிக்கோ. இல்லையா
2 டிஃபரெண்ட் டைமென்ஷனை கொண்டு வராங்க ஒரே ப்ராப்ளத்துல. டிஃபரெண்ட் டைமென்ஷன் என்ன சொன்னேன்? முதல்ல கோனிக்கல் டென்ட் சொல்றாங்க, அப்புறம் ரெக்டாங்குலர் சொல்றாங்க. அப்போ ஷேப் மட்டும் மாறுது. ஓகே, இப்போ ஷேப் மட்டும் மாறுது அப்படின்னா ஒண்ணு உள்ள வந்து அதாவது சாலிடா இல்ல அப்படின்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவோ இல்ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட கம்பேர் பண்ணணும். சாலிடா இருந்தா அப்படின்னா, சாலிட்னா உள்ள ஏதாவது பொருள் தண்ணியோ இல்ல வேற ஏதாவதோ இல்ல சாலிட் ஸ்பியர் சாலிட் கோன் அப்படின்றதுனா வால்யூமோட கம்பேர் பண்ணணும். இங்க வந்து உள்ள எதுவும் இல்லாதனால சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கம்பேர் பண்றோம். ஏதோட கோனிக்கல் சர்ஃபேஸ் ஏரியாவோடதையும் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் ஏரியாவும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி இதுல இருந்து என்ன அங்க ஃபைண்ட் அவுட்டிங் தி வாட் என்ன கேட்க விரும்புறாங்களோ கண்டுபிடிக்க கேட்கறாங்களோ அதெல்லாம் கண்டுபிடிக்குது. ஸோ எல் வந்து த லென்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் டென்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? ஸோ ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட். சரி, நெக்ஸ்ட். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஓகே, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஒன்னு வந்து அதாவது என்னென்ன எப்ப இந்த நம்பர் சீரீஸ் கொடுத்திருந்தா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த அளவுல டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் யூபிஎஸ்சியா இருந்தாலும் நம்பர் சீரீஸ் கொடுத்திருந்ததுன்னா அந்த ஒரு 1 hour 1.5 மினிட்டுக்குள்ளோ இல்ல 2 நிமிஷத்துக்குள்ள ஆன்சர் எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்துரு. இல்லையா யூ ஸ்கிப் த ப்ராப்ளம் அண்ட் கம் பேக் அகைன். ஏன்னா அதுல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, பொறுமையா. ஏன்னா அவங்க கொஸ்டின் எடுத்தவர் என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன்ல போயிருக்காங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய மெத்தட் அப்ளை பண்ணணும் இல்லையா? சோ அப்படி முடியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடு. திருப்பி வந்து மறுபடியும் பொறுமையா சால்வ் பண்ணு. இல்லைன்னா இதால நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். சோ கம் டு த ப்ராப்ளம். இப்போ என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏதாவது நம்பர் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா சம்பந்தமே இல்லாம வேகமா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுல ஏதாவது ஸ்கொயரோ இல்ல ஏதோ நான் இருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி போங்க. சரி, இப்ப இந்த ப்ராப்ளத்தை பாரு. 1 2 6 பொதுவாவே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இமீடியட்டா ஒண்ணுக்கு 2க்கு டிஃபரன்ஸ் 2க்கும் 6க்குள்ள டிஃபரன்ஸ் அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஸா இருக்குமா இல்ல ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸா செக் பண்ணுவீங்க. சரி, சோ இங்க வந்து டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த விளையாட்டை விட்டுட்டு ஓகே ஏதாவது ஸ்கொயர் இல்லைன்னா ஏதாவது கியூப்ல போதான்னு செக் பண்ணிக்க. ஏன்னா 1 இருக்கு 2 6 அப்புறம் 24 அப்புறம் 120ல போகுது அப்படிதானே? ஓகே, சோ நான் இதை எப்படி பண்ணலாம்? சோ 1 sorry write once again 1 2 6 24 120 ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க மனசுல வச்சுக்கோ. இப்ப பாருங்க, இதுல 2 ஸ்கொயரோ 3 ஸ்கொயரோ இல்ல அதுவும் வாய்ப்பு இல்லை. ஓகே, இன்னொன்னு என்ன பண்ணலாம்? இப்போ 1 இப்ப சொல்லுவாங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இது 1 2க்கும் இதுதான் 4. ஓகே, 2 4 அப்புறம் 6 24 18. சோ 1 4 18 அதுவும் சம்பந்தம் இல்லாம போகுது. வேற என்ன பண்ணலாம்? 1 கூட இந்த 2 மல்டிபிள் பண்ணா இது வரும். சோ ஓகே, இந்த 2 கூட 3 மல்டிபிளை பண்ணா 6 வருது. சரி, அப்புறம் இந்த 6 கூட 4 மல்டிபிள் பண்ணா 24. அப்ப சம் பேட்டர்ன் வந்துட்டு இருக்கா? ஓகே, எப்படி 2 3 4 அப்ப 24 கூட 5 மல்டிபிளை பண்ணா நாங்க 20 120 வருதா? சரி, அப்போ 120 கூட எதை கொண்டு மல்டிபிள் பண்ணணும்? 120 கூட 6 கொண்டு மல்டிபிள் பண்ணணும். அப்படிதானே? 0 6 2 12 1 6 6 7 720 வருதா ஆன்சர்? சோ ஆன்சர் வந்து 720. இந்த மாதிரி செக் பண்ணிக்கோ. ஓகே, தென் நெக்ஸ்ட் again இந்த பாலினாமியலை வச்சு ஒன் ப்ராப்ளம். ஓகே, இதுமே 2 மெத்தட் இல்ல 3 மெத்தட் இருக்குது. எப்படின்னா ஒரு மெத்தட் வந்து நார்மல் ப்ரொசீஜர்ஸ் நம்ம நார்மலா யூஸ் பண்ற மெத்தட் தான் பாலினாமியல் சால்வ் பண்றது. சோ மெத்தட் 1 மெத்தட் 1 ஓகே, x by y equal to 2/1 கரெக்டா? இப்ப இதை நான் எப்படி எழுதலாம்? x equal to 2y எழுதலாமா? ஒரு ரிலேஷன் கொஞ்சம் வேகமா யோசிச்சு பாரு. x equal 2y எழுதலாமா? சோ எனக்கு x in terms of 2y கிடைச்சிருச்சு. இப்ப கம் டு த கொஸ்டின். அங்க என்ன கேட்டிருக்கு? x ஸ்கொயர் கொடுத்திருக்கா?
அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ல இந்த 2y போடலாமா? அப்ப 2y போட்டா 4y ஸ்கொயர் கிடைக்குமா? மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஒண்ணு கிடைக்கா? இஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்ல 2y போட்டா எகெயின் 4y ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஆன்சர் கிடைச்சு பாரு. 4y ஸ்கொயர்ல ஒரு மைனஸ் ஒய் ஸ்கொயர் முடிச்சேன்னா 3y ஸ்கொயரா? எஸ்ட் அங்க 5y ஸ்கொயர். இந்த y ஸ்கொயர் என்ன போச்சு அப்படின்னா ஃபைனலி 3:5. திஸ் இஸ் ஒன் மெத்தட். அதாவது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ரிலேட்டோட எடுக்கிறது. எக்ஸா ஒய்யாவோ இல்ல ஒய்யை எக்ஸாவோ எடுத்து வச்சுக்கிறது. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் 2 எங்க போலாம் அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து வா. மெத்தட் 2 ஆப்ஷனை பாரு. ஆப்ஷன்ல வந்து இப்போ 5:3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அது 1:3. இப்போ எக்ஸ் பை ஒய் வந்து 2:1. அப்ப எக்ஸ வந்து நான் 2 ஒய்யை வந்து 1 எடுத்து இங்க போட்டு பாரு. அப்படின்னா என்ன வேல்யூ வருது? இந்த x:1 என்ன? அப்ப எக்ஸ் வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேன்னா 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 minus 1 is the x again 4 plus 1. So 3:5. இது வந்து டைரக்டா வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கிறது. சரியா? இது ஒண்ணு. இன்னொன்னு அப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலவங்க அது தேவையில்லாதது இருந்தாலும் சும்மா சொல்லித்தரேன். தேவையில்லாத லாங் மெத்தட்ல போகும். என்னன்னா நான் எப்பவுமே உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிறேன்ல, எப்பெல்லாம் இந்த பாலினாமியல்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருந்து அப்படின்னாலே இதை நம்ம ரெண்டா பிரிப்போம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பிளஸ் ஒய் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ்ட் இங்க வந்து ஏ பிளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவோம்னா a square plus b square. அது ஒண்ணு a plus b x plus y the whole square minus 2xy. இது தேவையில்லை. இது லென்த்தி ப்ராசஸ். இதுக்கு இந்த ரெண்டு மெத்தடுமே ஷார்ட்கட் தான். சரியா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. சப்போஸ் கொஞ்சம் பெருசா பெரிய ப்ராப்ளம் இருந்ததுன்னா யூஸ் ஆகும் எப்பவாச்சும். இது தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்ப இதுல மறுபடியும் நான் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு வந்து இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, இப்போ 2 plus 1 2 minus 1. Okay, 2 plus 1 2 minus 1 is x plus y. So 2 plus 1 the whole square minus 2 into x 2 into 2 into 1. இவ்வாறு அதே ஆன்சர் தான் வரும். இது 3 is 2 plus 1 3. So 9 3 square 9 minus minus 2 minus minus 2 minus minus 2 into 2 4. 9 minus 4 எவ்வளவு? 5. So 3:5. Okay. So next question. Kumaran bought a raincoat and saved 25 rupees with a discount of 20%. What was the original price? Take. Okay, wait, we'll come back again. Wait, slide பின்னால வராது. வெயிட் பண்ணு. சரி, இதை முடிச்சுட்டு அதுல வரலாம். if a equal to 1 b equal to 2 என்ன கேட்டிருக்கு இதுல? இது வந்து எல்சிஎம் கேட்டுக்கிறாங்கல்ல. எல்சிஎம் இது என்ன? முதல்ல இது என்ன கேக்குறாங்கன்னு பாரு. ஏ வந்து 1 பி 2 சி 3னா அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் போட்டோம். ஆல்பபெட்டிக்கல் பொசிஷனை வச்சு ஒரு கேள்வி. ஏனா 1 பினா 2 சினா 3 ஜெட்னா 26. ஓகே, இப்ப கொடுத்துட்டு எல்சிஎம் ஆஃப் HCF is H, C, F not equal to என்னதுன்னு கேக்குறாங்க கீழே. ஓகே, இது கொஸ்டின் முதல்ல ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா என்ன, ஐயோ
எல்சிஎம் ஆஃப் ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் இன்டு ஹெச்எஃப் இந்த மாதிரிலாம் தலையில யோசிறாத. ஓ எல்சிஎம் ஆஃப் பெருக்கல் தானே இன்டு ஹெச்எஃப். அவன் அங்க ஹெச்எஃப்னே கொடுக்கல, அவன் கொடுக்கல ஹெச் கமா சி கமா எஃப். ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா என்ன, இந்த ஹெச்சோட பொசிஷன், சியோட பொசிஷன், எஃப் ஓட பொசிஷன். அப்ப 3 நம்பர். இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தா ஓகே, எது வந்து கீழே உள்ள 4 ஆப்ஷன்ல இல்லாத ஒண்ணுன்னு கேட்கறான், அவ்வளவுதான். அப்படின்னா முதல்ல இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடு. எல்சிஎம் ஆஃப் ஹெச் எத்தனாவது பொசிஷன்ல வரும், 8th பொசிஷன்ல வருமா, சி 3rd பொசிஷன்ல வருமா, எஃப் எத்தனாவது பொசிஷன் வரும், 6 எஃப் 6 வருமா, சரிதானே. இப்ப இந்த 3க்கு எல்சிஎம் எப்படி எடுப்ப, இப்போ ஒரு நிறைய மெத்தட் இருக்குது, எதனால யூஸ் பண்ணிக்கோ. இங்க நம்ம வழக்கமா ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணுவோம், பிக் நம்பர் 8 வந்து மத்த ரெண்டால் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இதோட அடுத்த மல்டிபிள், இதோட அடுத்த மல்டிபிள் வந்து 2 16 16ம் டிவைட் ஆகாது. அப்புறம் அடுத்த மல்டிபிள் வந்து இன்டு 3 24. ஸோ 24 வந்து 6ல டிவைட் ஆகும், 3 24 3ஆல டிவைட் ஆகும். அப்ப நமக்கு எல்சிஎம் என்னது 24. சரியா. இப்ப இந்த 24 எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுன்னு பார்க்கணும். சரி, ஆப்ஷன் ஏ பாரு. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுது, எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஒய் ஜெட் 26 25 24. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 24. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். கரெக்ட் தானே, ஏன்னா எக்ஸ் வந்து எல்சிஎம் ஆஃப் தீஸ் 3 நம்பர். ஓகே, பி ஆப்ஷன் பாரு. பி ஆப்ஷன் என்ன சொல்லுது, இ பிளஸ் ஹெச் இ பிளஸ் எஸ். அப்ப இயோட பொசிஷன் என்னது, இஸ் ஈக்குவல் டு இயோட பொசிஷன் 5, எஸ் ஓட பொசிஷன் T20 எஸ் 19. ஓகே, ரெண்டையும் கூட்டினா என்னது 19 24. ஸோ திஸ் ஆல்சோ கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். சி சி ஆப்ஷன் பாரு. சி ஆப்ஷன் பாரு, ஏ பிளஸ் சி பிளஸ் ஹெச். ஏயோட பொசிஷன் 1 பிளஸ் 3 பிளஸ் 8. ஸோ இஸ் ஈக்குவல் டு 3 4 8 12 வருது. 12 இல்ல. சரி, டி பாரு. ஆப்ஷன் டி, வெயிட் பண்ணு. டி ஆப்ஷன் என்னது, ஏ இன்டு சி இன்டு ஹெச். ஏயோட வேல்யூ பொசிஷன் வேல்யூ 1, சியோட பொசிஷன் வேல்யூ 3, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8 இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ எது வந்து இதோட மீசியம் கிடையாது, எல்சிஎம் கிடையாது அப்படின்னா ஆப்ஷன் சி கிடையாது. ஏன்னா அதோட வேல்யூ 12 தான் வருது, மத்த எல்லாம் 24. 24ங்கிறது என்னது, எல்சிஎம் ஆஃப் இந்த 8 3 5. இது என்னது ஹெச்சோட பொசிஷன், சியோட பொசிஷன் அண்ட் எஃப் ஓட பொசிஷன். ஸோ ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்த உடனே எடுத்துட்டு ஓடி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தப்பான விளையாட்டுலயும் போயிடக்கூடாது. எல்சிஎம் ஆஃப் ஹெச்எஃப், எல்சிஎம் இன்டு ஹெச்எஃப் ஈக்குவல் டு 26 இந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. ஓகேயா. தென் நெக்ஸ்ட், இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். இதை வந்து நிறைய மெத்தட் பார்த்துருப்பீங்க. இப்படி இருந்தாலே ஆன்சர் வந்து 5 அப்படின்னு போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி இதுல நிறைய இருக்கு. 5 √5 என்ன, √5 பிளஸ் √5 பிளஸ் √5 என்ன. சரியா. சோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் பார்த்தோன்னே சொல்லி ஏன் 5 வருதுன்னு. ஓகே, அதுக்கு ஒரு எதனால வருதுங்கிறத ஒரு பார்வை பார்த்துடலாமே. அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய வீடியோல சொல்லியிருப்பாங்க, இப்படி வந்தா 5 தான் ஆன்சர், √7 வந்தா 5 தான் ஆன்சர். அப்புறம் √7 டாட் இன்ஃபினிட்டி இல்லாம அது மட்டும் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, எக்ஸ் பவர் 1 - 1/2 பவர் அப்படி போகணும். அப்புறம் சில டைம் இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா √6 + √6 + √6 அதுக்கு எப்படி எழுதுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு டைப், எல்லா டைப்புக்கும் சொல்யூஷன் இருக்கிறது ஒரே மெத்தட் தான். எதனால அப்படி வருதுங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இதான் ஆன்சர். இந்த மாதிரி இருந்தாலே 5 போட்டுருக்கன்றுவாங்க. ஏன் 5 வருதுங்கிறது ஒரு பார்வை சின்னதா, அதுல ரொம்ப லாஜிக் இல்ல. இப்ப என்ன பண்றேன், கொடுத்திருக்க வேல்யூவை நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு √5 டாட் டாட் டாட்னு இன்ஃபினிட் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு. சரியா. இப்ப இதை நான் ஸ்கொயர் பண்றேன். எதை, எக்ஸ் வேல்யூவை. இப்ப எக்ஸை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரூட் போயிடும். அப்ப இது 5ன்னு கிடைச்சிட்டு மறுபடியும் இதே அப்படியே கண்டினியூ ஆகும். எது, √5
இங்க இருந்து கன்டின்யூ ஆகும். இதுல இருந்து கன்டின்யூ ஆகும். இது எனக்கு இப்படி மாறிடும். 5 வந்துரும். ஏன்னா √2 கேன்சல் ஆயிரும்ல. ரூட் கேன்சல் ஆயிருமா? அப்புறம் இது இங்க எனக்கு வர்றது வந்து 5 எகெயின் 5 எகெயின் 5 டாட் 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 இன்ஃபைன் போணும். இப்ப என்ன பண்றேன்? இந்த வேல்யூ இருக்குல்ல, இது ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொண்டு வரேன். அப்படிதானே எடுத்திருக்கேன் இங்க. எக்ஸ் ஈக்குவல் தானே. அப்ப நான் ஃபைனலா எப்படி போட்டிருந்தேன்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5xன்னு ஒரு முடிவு கொண்டு வரேன். இதை என்ன எப்படி எடுக்கிறேன்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாமா? இப்ப நான் இத என்ன எப்படி ஒரு எக்ஸ வெளியே எடுத்துன்னு வச்சுக்கோ. எக்ஸ் இன்டு x minus 5 equal to 0. அப்ப இங்க x க்கு 2 வேல்யூ கிடைக்கும். x equal to 0 கிடைக்கும். x equal to 5 கிடைக்கும். ஓகே 0 not possible. So x equal to 5. இப்ப இதுல நீ என்ன வேல்யூனாலும் போடு. இப்ப இத 7 எடுத்துக்கோ. சப்போஸ் நான் வந்து √7 அப்ப என்ன ஆன்சர் 7 தான் ஆன்சர். டாட் 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 இன்ஃபினிட்னு வச்சீங்கன்னா ஆன்சர் 7 தான். எதனால 7 வருது? இதேதான். நான் x வந்து இப்படி எடுத்துக்கிறேன். அப்ப x ஸ்கொயர் போட்டேன்னா 7xன்னு வரும். 7xன்னு வரும். x ஸ்கொயர் மைனஸ் 7x ஸ்கொயர்னு வரும். ஈக்குவல் டு 0. இதை x வெளியே எடுத்தேன்னா x மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 7. x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 7. ஆன்சர் 7. இந்த மாதிரி மெத்தட் வந்தாலே இதான். இது எதனால 7 சொல்றோம், எதனால 5 சொல்றது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். சரியா? ஓகே. இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃபரெண்ட் மாடல் வரும். அந்தந்த மாடல் வரும்போது ஐ வில் கிவ் த ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन. அது என்ன சொன்னா, ஒரு how many great circle can a hemisphere have? அதாவது ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரும் வட்டங்கள் எண்ணிக்கை. இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோ. ஆனா எர்த்தே ஒரு ஸ்பியர் தானே. ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நிறைய சர்க்கிள் நம்ம லாட்டிடியூட்ல கொண்டு வரலாம். இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள் கொண்டு வரலாம், இது ஒரு சர்க்கிள் கொண்டு வரலாம். இந்த மாதிரி. இப்ப கிரேட் சர்க்கிள்னா என்ன அப்படின்னா, that circle must divide the entire object into equally 2 part. அப்ப equally 2 part பண்ணும்போது இது ஹெமிஸ்பியர் கிடைக்குமா? Okay, so only one circle, that is the largest one, which divide a sphere into 2 equal part or 2 hemisphere. So one circle is the answer. Okay, one divide one circle, that is the greatest one. சரியா? அதனால இந்த ஆன்சர் வந்து 1. Then next, again mensuration, volume of cylinder கேக்குறாங்க. volume of cylinderனாலே இமிடியேட்டா என்ன தெரியணும்? ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். அது யூஸ் ஆகுதோ இல்லையோ, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு V ஈக்குவல் டு 5R ஸ்கொயர் H. இனி ப்ராப்ளத்துக்குள்ள வா. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஹைட் 4 மீட்டர். ஓகே. பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்ப பேஸ் ஏரியா நமக்கு சிலிண்டர் நமக்கு தெரியும். இதான சிலிண்டர். ஓகே. பேஸ் ஏரியா. பேஸ் ஏரியா இது என்னது? πr ஸ்கொயரா? சரி, πr ஸ்கொயர் தானே. ஓகே. இப்ப பேஸ் ஏரியா வால்யூம் கேக்குது. இப்ப இந்த இதுல வேற என்ன டேட்டா நமக்கு அவைலபிள்? H கொடுத்திருக்காங்க. H ஈக்குவல் டு 4 மீட்டர். அப்ப வால்யூம் கண்டுபிடிக்க வேற என்னெல்லாம் வேணும்? V ஈக்குவல் டு 5R ஸ்கொயர் H. இப்ப R கண்டுபிடிக்கணும். அப்ப R எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. என்னது? பேஸ் ஏரியா கொடுத்திருக்காங்க. அப்போ 5R ஸ்கொயர் ஈக்குவல் டு 500 மீட்டர் ஸ்கொயர். இதுல இருந்து R ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? R ஸ்கொயர் ஈக்குவல் டு 500/5. இப்ப சில பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்கன்னா, R ஸ்கொயர் ஈக்குவல் டு 500/5. 500 டிவைட் பை 22/7. அப்போ 500 7/2 தேவையே இல்லமா. இந்த R அப்படியே வச்சுக்கோ. இந்த R ஸ்கொயராவே வச்சுக்கோ. ஏன்னா இங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம். எப்படின்னு பாரு. V ஈக்குவல் டு, அதான் டைம் சேவ் ஆகும். இந்த 5 அப்படியே வச்சுக்கோ. 5க்கு வேல்யூ போடாத. ஏன்னா எதனால வேல்யூ போட மாட்டேங்கன்னா 5 இந்த R ஸ்கொயர் அப்படியே கொண்டு வா. 500 divided by 5 into H என்னது? 4. ஓகே. இப்ப ஈஸியா இதாகுமா? ஓகே. now that is equal to 20 மீட்டர் கியூப்.
சரியா? நீ எப்படி வந்து ஒரு நம்பர்ஸ ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு என்ன மாரி மெத்தட் யூஸ் பண்றத பொறுத்து தான் டைம் சேவ் ஆகும். இல்லன்னா கன்னா பின்னாடி இங்கேயும் 22/7 இல்லன்னா 3.14 அத பெருக்கிட்டு, இதுக்கு ரூட் எடுத்துக்கிட்டு, அப்புறம் இங்கே மறுபடியும் 22/7 அப்படிலாம் விளையாடாத. ப்ராப்ளத்த பாரு. R2 இருக்கா? இங்க எனக்கு R2. அப்ப R2 இங்க ஒரு பை இந்த பை எப்படி கொண்டு வரேன்? சோ கொஞ்சம் மைண்ட் கால்குலேஷன்லயே அப்சர்வ் பண்ணி இங்க போட பாரு. ஓகே. நவ் அகெயின் பாலினாமியல் நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளம் தான். இது அதாவது 3x + 4y is to 4x + 6y equal to 22/32. இதுவும் நமக்கு 2, 3 மெத்தட் பார்க்கலாம். முதல்ல பேசிக் மெத்தட்ல போவோம். சோ பேசிக் மெத்தட் வந்து அங்க என்ன பண்ணும்? x இன் டெர்ம்ஸ் ஆஃப் y ன்னு எடுத்தோம். ஓகே. இங்க அந்த மாரி எடுக்க முடியுமான்னு பாரு. எடுக்க முடியலன்னா வேற அப்ரோச்ல போலாம். இப்ப பாரு. 3x + 4y divided by 4x plus 6y equal to 22/32. இப்ப நான் இது ஷார்ட் பண்ணேன்னா 11 divided by 16 கிடைக்கும். சரியா? இது. இப்ப ரெண்டு ஆப்ஷன் உன்னோட கையில. ஒன்னு ஆப்ஷன்ல இந்த 11/16 எதுல சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாரு. ஓகே, ஆப்ஷன்ல. எப்படின்னா இந்த 1:2னா x-க்கு 1 y-க்கு 2 போட்டா 11/16 இல்ல 22/32 வருதான்னு செக் பண்ணு. இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிரு. கிராஸ் மல்டிப்ளைனா 3x இது ஸ்கூல் மெத்தட் 3x plus 4y into 16 equal to 4x plus 6y into 11. So இது பண்ணும்போது 3 48x plus 64y equal to 44x plus 66y 66y. So finally I will get 48 இந்த 44 கொண்டு வந்தா 4x இந்த 64 effect அந்த சைடு கொண்டு போனா -64 மாறும். 66 - 64 2y, which means they can இத வந்து இது பண்ணீங்க அப்படின்னா இது 2x equal to y ன்னு மாறும். So x by y equal to இந்த 1 அங்கே இருக்கும். இந்த 2 கீழ 1/2. அப்ப x is to y equal to 1:2. இது ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நான் என்ன சொன்னேன்னா ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோ. ஆப்ஷன் ஏல இந்த 1 2 இது பண்ணி பாரு. அப்ப ஆப்ஷன் ஏ மூலமா என்ன வரும்னா ஆப்ஷன் ஏல வந்து 3 3 × 1 3 4 × 2 8 divided by 4 × 1 4 plus 6 × 2 12. என்ன வருது பாரு? 11/16 வருதா? 11/16. So இதான் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, மற்ற ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோ. 1:4. ஆப்ஷன் பி பாரு. ஆப்ஷன் பில என்ன வரும்? 1:4. 1:4னா அதேதான் 3 plus 16 divided by 4 plus 24. கரெக்டா? 24. அப்ப இத கூட்டினா இது மேல இது என்னது? 19/28. ரெண்டு சம்பந்தமே இல்ல. சோ இது ராங். அது மாதிரி சி ஆப்ஷன் பாரு. இந்த மாதிரி ஒண்ணா போட்டுப்போ. 6 plus 1 சி ஆப்ஷன் 2. So 2 6. 6 plus 1 divided by 8 plus 6 எவ்வளவு வருது? 7/14 வரும். 7/14 1/2 வரும். அங்க 11/16. இதுவும் நோ சான்ஸ். அது மாதிரி டி ஆப்ஷன் பாரு. இந்த மாதிரி கொஞ்சம் வேகமா டி ஆப்ஷன் 9 plus 4 divided by 12 plus 6 equal to 13/18 வரும். இதோ நோ. So only option A satisfy the condition. So ஒன்னு இந்த மாதிரி போ, இல்ல இந்த மாதிரி போட்டுக்கோ ஆப்ஷன் மூலமா. ஓகே, இதுல 2 numbers and இது LCM based question. இது ரொம்ப சிம்பிள் தான். LCM வந்து கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு அப்பவே சொல்லிட்டு வரேன். ஏன்னா LCM பொறுத்தவரை எல்லா எக்ஸாம்லயும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்குது. யூபிஎஸ்சிலயும் LCM பேஸ்ட் வருது.
ஓகே, ஆனா கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கணும். இப்ப என்னன்னா, there are if the two number A and B are in the ratio m:n. இப்ப இந்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னால ஒரே ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேன். என்ன கான்செப்ட் தெரியுமா? நான் வந்து ஆ 2 நம்பர் குடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப 2 நம்பர் குடுத்திருக்காங்க. 25, 15ன்னு ஒரு 2 நம்பர் குடுத்திருக்காங்க. இதுக்கு எல்சிஎம் எடுக்கறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருந்திருப்பேன். நெறைய மெத்தட் இருக்குது. ஒன் ஆஃப் த மெத்தட் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, 2 நம்பர் குடுத்துருக்காங்கன்னா 25 குடுத்துருக்க நம்பர் இந்த மாதிரி எழுதுமே. 25/15 போட்டுக்கோ. இல்லையா 15/25 எழுதிக்கோ. அது உன் இஷ்டம். சரியா? இப்ப இதுக்கு காமன் ரேஷியோ எடுக்க சொல்லுவேன். காமன் ரேஷியோனா நத்திங் பட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. அப்ப என்ன வரும்? இது 5 மேல, இங்க 3. அப்ப இந்த நம்பரோட ரேஷியோ என்ன? இந்த மாதிரி இடத்துக்கு 5:3. இங்க இது இது 3, இது 5. இந்த இதுக்கு 3:5. இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, LCM ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி எனி ஒன் ஆஃப் தி நம்பர். ஏதாவது ஒரு நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அதாவது 1 25x3 போ. ஓகே, 25x3 ஒன்னு இப்படி போ. ஆர் 5x15 ஏதாவது ஒண்ணு. ஓகே, ஆர் 5x15 ரெண்டுமே வேல்யூ பாரு. வேல்யூ என்ன? 75, 75. அப்ப LCM என்னது? 75. இது ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். சரியா? இப்ப இது நீங்க நார்மல் அப்ப என்னன்னா, இத நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கயா. இப்ப இத நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இத நான் பின்னு எடுத்துக்கிறேன். அப்ப A by B வந்து A by B யோட ரேஷியோ m:n கொண்டு வர. இந்த 5 m எடுத்துக்கிறேன். இந்த 3 n எடுத்துக்கிறேன். அப்ப LCMங்கிறது என்னது? LCM is equal to either A into n or B into m. கரெக்ட் தானே? அதத்தான் இங்க கேக்குறாங்க. அதாவது 2 நம்பர் I am having 2 number LCM of A, B. These two are in the ratio என்னது? m:n. அப்படின்னா LCM equal to cross multiplication of those number. ஒன்னு AM, BM or AN. BM or AN. So ஆப்ஷன்ல எது இருக்குன்னு பாரு. AN இல்ல, AB இருக்குது, BN, BM or MB. C ஆப்ஷன். சரியா? சோ கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். சோ முதல்ல இந்த மாதிரி இது பண்ணிட்ட அப்புறவா. சரி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन, ஒரு பசில் மாதிரி. ஓகே, இதுல நீங்க வாஸ்து பார்த்தா நிறைய பேர் 0 போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 0 வராது. இது என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு இன்டெலிஜென்ட் மேன், அதான் சொல்ல புத்திசாலி மனிதன் முதல்ல கொடுத்துட்டான். நார்மல் மேன்ல ஒரு இன்டெலிஜென்ட் மேன் கேரிஸ் 3 sacks. sack 1 மூட்டை, ஒரு மூட்டை 1, sack 1, sack 2, sack 3 with 30 mango each. ஒண்ணுன்னு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள். ஒரு மூட்டைக்கு 30 மாம்பழம். அப்ப இதுல மூட்டை 1லயே 30 மாம்பழம் இருக்கு, இங்கேயும் 30 மாம்பழம் இருக்கு, இங்கேயும் 30 மாம்பழம் இருக்கு. சரியா? மொத்தம் 90 மாம்பழம் வச்சிருக்கான்னு வச்சுக்க. 60, 30, 90 மாம்பழம். as he crosses each toll, ஒவ்வொரு டோலை கிராஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு மூட்டையில இருந்தும் ஒவ்வொரு மேங்கோ கொடுக்கணும். இது கண்டிஷன். ஓகே, ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். அதான் as he crosses each toll he has to give one mango for each sack. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோல் 1ன்னு எடுத்துக்கியா. டோல் 1 கிராஸ் பண்றான். அப்போ ஒவ்வொரு மூட்டையில ஒவ்வொரு மேங்கோ கொடுக்கணும். அப்ப என்ன 3 மேங்கோ இந்த டோலு கொடுத்துருப்பான். இப்போ ஒவ்வொரு மூட்டையில மீதி எவ்வளவு இருக்கும்? இங்க 29 இருக்கும், இங்கேயும் 29 இருக்கும், இங்கேயும் 29 இருக்கும். கரெக்டா? அப்படியே போச்சு அப்படின்னா 30 டோல் கிராஸ் பண்ணும்போது அவன் கையில எவ்வளவு மாம்பழம் இருக்கும்? அப்ப அதிபுத்திசாலியும் டப்புன்னு சொல்லுவான், 30 டோல் கிராஸ் பண்ணியாச்சா, ஒவ்வொரு டோலையும் 3 கொடுத்துட்டானா, அப்போ 0 தானே இருக்கும், 0 ஆப்ஷன் போடுவீங்க. ஆனா அது கிடையாது. இப்பதான் கொஞ்சம் யோசிக்கணும். புத்திசாலி பர்சன் எப்படி யோசிப்பான்? ஓகே, நான் இப்போ இந்த மாதிரி போவேன். ஒரு 10 டோல் கிராஸ் பண்ணிட்டான். டோல் 10ல 10வது டோல் இருக்கான்னு வச்சுக்கோ. இங்க இதுல வந்து 10 மாம்பழம் போயிருக்குமா, இங்கேயும் 10 மாம்பழம் போயிருக்கும், இங்கேயும் 10. மீதி எவ்வளவு இருக்கும்? 20 இருக்குமா? இதுல 20 இருக்கும், இதுல 20 இருக்கும், இதுல 20 இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த 20 மாம்பழத்தை தூக்கி இதுல 10 போட்டுடலாமா? சேர்த்துக்கலாமா? இதுல பிளஸ் 10 போட்டா
மறுபடியும் இது 30. இங்க இருந்து ஒரு 10 மாம்பழத்தை இதுல தூக்கி இங்க போட்டோம் வச்சுக்கோ, 30. இங்க ஒரு 30. அப்ப இப்போ 3 மூட்டை இடத்துல 2 மூட்டையா மாறுமா? சரியா? இப்ப பாரு. அப்புறம் ஒரு 5வது டோல் போகும்போது, அது மறுபடியும் ஒரு 5 டோல் கழிச்சு, இது ஒரு 10, அப்புறம் 15வது டோல்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு மூட்டைக்கு 1 தானே குடுக்கணும். அப்ப 2, 2. அப்ப எவ்வளவு போயிருக்கும்? 10 போயிருக்குமா? இங்க 1 போயிருக்கும், இங்க 1 போயிருக்கும். 5 டோல் கழிச்சு பார்த்தா 10 மாம்பழம் போயிருக்கும். 2ம் கம்பேர் பண்ணி 10 மாம்பழம் போயிருக்கும். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 25, 25 இருக்கும். சரிதானா? இதுல 25 இருக்கும், 25 இருக்கும். கரெக்ட்டா? சரி. இன்னும் ஒரு 10 டோல் கழிச்சு போறான்னு வச்சுக்கோ. சரியா தான் சொல்றேன். 2 10. 10ன்னா கரெக்ட் தானே? யாஹ்! கரெக்ட் தான். சோ 10. இப்ப 15, 10 டோலு. சரி. ஆ மொத்தத்துல எவ்வளவு போயிருக்கணும் அப்படின்னா 25. எகெயின் இங்க என்ன வரும்? சம் மிஸ்டேக் ஐ அம் டூயிங். வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. ஆன்சர் தெரிஞ்சவங்க எடுத்துக்கோ. சின்ன மிஸ்டேக் கரெக்டா தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே வெயிட் பண்ணு. ஆ ஆ, ம். T10ல வரும்போது 10 டோல் போயிருக்கும்போது ஒவ்வொரு இதுல இருந்து ஒண்ணு போயிருக்கும். சரியா? இங்க 10, இங்க 10, இங்க 10ன்னு போயிருக்கும். அப்போ 30 போயிருக்கும். கரெக்ட்டா? இதுல 10 போயிருக்கும். இந்த T10ல இங்க ஒரு 10 போயிருக்கும். இங்க ஒரு 10 மைனஸ் பண்ணி. இங்க ஒரு 10. 10வது டோல்ல. சரியா? அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 20. 20 மேங்கோ இதுல இருக்கும். இங்க ஒரு 20 மேங்கோ இருக்கும். இங்க ஒரு 20 மேங்கோ இருக்கு. சோ இப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த 20யும் தூக்கி என்ன பண்ணுறோம்? இந்த 20 தூக்கி இதுல போட்டுட்டு, அப்போ 3 மூடைய 2 மூடையா மாத்துறோம். 3 மூடைய 2 மூடையா மாத்துது. சரியா? அப்புறம் மறுபடியும் ஒரு 10 டோல் கழிச்சு போறான்னு வச்சுக்கோ. ஓகே. மறுபடியும் ஒரு 10 டோல் கழிச்சு போனா என்ன ஆகும்? மறுபடியும் 20ஆ மாறும். சரி ஒரு 15 டோல் போடு. ஒரு 15 டோல் போச்சு அப்படின்னா, இங்க ஒரு 15, இங்க ஒரு 15 போயிருப்பானா? சரியா? 15 டோல் கழிச்சு சாக் 1ல சாக் 1, சாக் 2 15 போயிருந்தா, இங்கேயும் ஒரு 15 இருக்கும். இங்க ஒரு 15 இருக்கும். ஓகே. இப்ப என்ன பண்றேன்? அப்ப ஆல்ரெடி 2ம் சேர்ந்து எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 10, 15, 25 டோல் தாண்டியாச்சு. மீதி இவ்வளவு இருக்கு. இப்ப என்ன சொல்லலாம்? ஒரு மூட்டைக்கு 30 மாம்பழம் கொண்டு போலாம்ல. இப்ப 2வது மூட்டையில இருந்த 15 இங்க கொண்டு போட்டுட்டேன். அப்போ இப்ப என் கையில ஒரே ஒரு மூட்டை தான் இருக்குது. அந்த மூட்டையில 30 மாம்பழம் இருக்குது. அவன் என்ன சொல்றான்? 25 டோல் தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 5 டோல் தான் தாண்டணும். சோ 5 டோல் தாண்டின பிறகு பிளஸ் ஒரு 5 டோல் தாண்டுது. அப்போ ஒவ்வொரு டோல்லயும் ஒரு மூட்டைக்கு 1 தானே. அப்ப 5 மாம்பழம் போயிருக்கும். 5 மாம்பழம் போகும்போது 30 டோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மூட்டையில எவ்வளவு மீதி இருக்கும்? 25 மாம்பழம் மீதி இருக்கும். சரியா? கவனிச்சுக்கோ. அதாவது ஆஹ் புத்திசாலித்தனமா நான் வந்து 3 மூட்டையா வைக்காம ஒரு மூட்டைக்கு 30ன்னா ஷிஃப்ட் பண்ணி ஒரு 3 மூட்டைய 2 மூட்டையா கொண்டு வந்துருந்தேன். 2 மூட்டைய 1 மூட்டையா கொண்டு வந்துருந்தேன். அதனால எனக்கு 25 பழம் தப்பிக்குது. ஓகேயா? இதான். The next one, the length of the longest pole that can be placed in a room LBH கொடுத்திருக்காங்க. அப்படின்னா கொடுத்திருக்கிறது cuboid. ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் cuboid. அப்ப என்னன்னா இப்போ ஒரு ரெக்டாங்குலர் cuboid இருக்கு அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்குலர் ரூம் இருக்கு அப்படின்னா the longest
அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? டயகனல் கண்டுபிடிக்கணும். லாங்கஸ்ட் லென்த்னா அதானே. சோ லாங்கஸ்ட் லென்த்ங்கும் போது ஒண்ணு இதுக்கும் இதுக்கும் இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இதோட டயகனல் இந்த டி கண்டுபிடிக்கணும். அப்ப டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? கியூபியாய்டுக்கு டி ஈக்குவல் டு எல் இப்ப கொடுத்திருக்கிறதெல்லாம் போடு. ரூம் 24 லாங் எல் வந்து எல் வந்து 24, பி வந்து 18 அண்ட் ஹெச் வந்து 16. ஸோ அண்டர் ரூட் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இதில் எல் ஸ்கொயர் வந்து 24 ஸ்கொயர் அண்டர் ரூட் 24 ஸ்கொயர் பிளஸ் 18 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர். இப்போ வேல்யூ தெரிஞ்சுன்னா ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் வந்து 576 பிளஸ் 18 ஸ்கொயர் வந்து 324 பிளஸ் 16 வந்து 256. எல்லாத்தையும் கூட்டினேன்னு வச்சுக்கோ. இஸ் ஈக்குவல் டு கூட்டினா அண்டர் ரூட் 1156 கிடைக்கும். சரியா? இப்ப நிறைய பேருக்கு இது எத்தனைன்னு தெரியாது. இப்ப 1156 ரூட் வந்து இப்ப ஆப்ஷனுக்கு வா. ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் 14 வராது. ஓகே, 24 ஸ்கொயர் வந்து 576 அதுவும் வராது. இப்ப 34 44. சரியா? இப்ப 35க்கு வந்து சிலவங்க ஞாபகப்படுத்தி வச்சிருப்பீங்க. 35க்கு வந்து 1225 வரும். 1225 35 ஸ்கொயர். அப்ப அது லெஸ் தேன் 34. இல்ல நீ 34யும் 44க்கும் ஸ்கொயர் பண்ணி பாத்துக்கோ. ஓகே, 34க்கு பாத்தீங்க அப்படின்னா 34 போட்டா நாங்க 16 4 12 12 24 25 இது 2 3 9 10 11. ஓகே, சோ 34 ஸ்கொயர் வந்து so root of this one is equal to 34. so இது ஆன்சர் இல்லையா? 44 பெருக்கனால 44 பெருக்கி பாரு வராதானா. ஓகே, 44 ஸ்கொயர் போடுறதா இருந்தா 44 நாங்க 16 32 33 நாங்க 16 19. சரியா? வராது. so ஆன்சர் வந்து 34 is the answer. Okay, so next. Okay, so these are the problems. மீதியை வந்து நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். சரியா?